வணக்கம் மக்களே. இன்னைக்கு நிக்கிலா விமல் மற்றும் சன்னிவை நடித்த பெரியோர் பிரீமியர் லீக் வெப் சீரிஸை தான் பார்க்க போறோம். வெப் சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, மாளவிகாவோ அவங்க பேரண்ட்ஸோட பெரியலூருக்கு அவங்க அங்கிள் பீதாம்பரத்தை பார்க்க போறாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க அப்பாவுக்கு சூரத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால அவர் அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பெரியலூர்லயே வாழ்ந்துட்டு வராங்க. ஸ்கூல்ல ஸ்ரீகுட்டன்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அவங்க பர்த்டே அன்னைக்கே அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணும் போது அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸ்ரீகுட்டன் பெரியவன ஆனதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு நிறைய பொண்ணுகளை பார்த்துட்டு கடைசியா மாளவிகாவை தான் பொண்ணு பார்க்க வராரு. அப்ப மாளவிகா அவங்க ஸ்கூல் லவ் சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பிடிச்சி போகுது. வீட்டுக்கு போறோன்னே இந்த சம்பந்தத்தை கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்ரீகுட்டன் கிளம்ப, அதே நேரத்துல பீதாம்பரத்துல இந்த தடவை பிரசிடன்ட் பதவியில நிக்க முடியாதனால அவங்க தங்கச்சி பொண்ணு மாளவிகாவை நிக்க வைக்கிறாங்க. மறுபடியும் ஸ்ரீகுட்டன் நம்ம மாளவிகாவை செகண்ட் டைம் ரிஜெக்ட் பண்ண, இதுக்கப்புறம் நம்ம மாளவிகாவும் ஸ்ரீகுட்டனும் ஒன்று சேருவாங்களா இல்லையா தான் வெப் சீரிஸோட மீறி கதை. இப்ப நம்ம வெப் சீரிஸ்குள்ள போலாம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம மாளவிகாவோ அவங்க பேரண்ட்ஸோட பெரியலூருக்கு அவங்க மாமா பீதாம்பரத்தை பார்க்க வந்திருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க அப்பாவுக்கு சூரத்துக்கு டிரான்ஸ்பர் வரதுனால அவர் அங்க கிளம்பி போக இவங்க ரெண்டு பேருமே பெரியலூர்லயே ஸ்டே பண்ணி வாழ்ந்துகிட்டு வராங்க. மாளவிகா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஸ்ரீகுட்டன்னு ஒரு நபரை விரும்புறாங்க. அவங்களுக்கு தும்பி டயக்ராம பிரசன்ட் பண்றதுக்காக அவங்க ஃப்ரெண்டு மூலமா வரைஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. வர திங்கட்கிழமை அவங்களுக்கு பர்த்டேன்றதுனால இந்த டயக்ராம பிரசன்ட் பண்ணி அவங்க லவ்வை சொல்ல போறதா சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க இன்னொரு கிரீட்டிங் கார்டு வச்சிருந்தோம், ஏன் இந்த டூபி டயக்ராம என்ன வரைய சொன்னு சொல்லி கேட்கும் போது முதல்ல நம்ம ஸ்ரீகுட்டனை அவங்க பார்க்கும் போது அவங்கள சுத்தி தும்பி கூட்டங்களா இருந்ததுதான். அப்ப அதுல இருந்து வர தும்பி இவங்க சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது அவங்க மேல மோதுறதுனால சைக்கிள்ல இருந்து இவங்க தவறி கீழே விழுகிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற நம்ம ஸ்ரீகுட்டன் அவங்க கையை பிடிச்சி முதல்ல அவரை தூக்கி ஹெல்ப் பண்றாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்ரீகுட்டனை அவங்க பாக்குறாங்க. எங்க ரெண்டு பேருக்கும் இந்த தும்பிக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு, அதனாலதான் இந்த டயக்ராம அவருக்கு பிரசன்ட் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. ஸ்கூல்ல இருக்கிற ஸ்ரீகுட்டனும் அவர் புக்குக்கு நடுவுல ஷகிலாவோட பிட்டு புக்கை வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கேட்டதுனால அதையும் அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. வீட்டுல இன்னைக்கு நைட்டு கேபிள் டிவில ஷகிலா நடிச்ச ஒரு பிட்டு படம் போடுறதுனால 10 மணிக்கு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போறதா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த படத்தை பார்க்க போறதா அவரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. வீட்டுல 10 மணி ஆனதும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போறதா சொன்ன உடனே அவங்களும் பெட்ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவரு கதவை சாத்திட்டு அந்த சேனலை வச்சு பிட்டு படம் ரகசியமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வெளியே ஒரு திருடன் ஓடி வரதுனால அவங்கள துரத்திக்கிட்டு பிடிக்க வரவங்க கொஞ்சம் அவனை புடின்னு சொல்லி இவங்க சொன்னதுனால இவரும் சேனலை மாத்தாம கதவை திறந்துட்டு வெளியே போய் நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சத்தம் கேட்டு பெட்ரூம்ல இருக்கிற அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து டிவியில ஓடுற பிட்டு படத்தை பார்த்துடுறாங்க. இதனால அவங்க அப்பாவோ ஸ்ரீகுட்டனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியே அந்த திருடனை 4 பேர் பிடிச்சி அதே நேரத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன் டே நம்ம ஸ்ரீகுட்டன் ஸ்கூலுக்கு வரும்போது அவர் பிட்டு படம் பார்த்த விவகாரம் மற்ற ஸ்கூல் பசங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி பயத்தோட வரும்போது அவங்க அந்த பிட்டு பட பேர் தும்பின்னு சொல்லியே நம்ம ஸ்ரீகுட்டனை கிண்டல் பண்றாங்க. இதை கேட்ட அவரோ அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருக்கும் போது அன்னைக்கு தான் நம்ம மாளவிகாவுக்கு பர்த்டேன்றதுனால அவங்களும் ஃப்ரெண்டு மூலமா தும்பி படத்தை வரைஞ்ச அந்த பேப்பரை நம்ம ஸ்ரீகுட்டன் கிட்ட கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பேப்பர்ல வரைஞ்சிருக்கிற தும்பி படத்தை பார்த்த உடனே கோபமாகிற நம்ம ஸ்ரீகுட்டனும் மாளவிகாவை பலார்னு அரைஞ்சிடுறாரு. பெரியவனானவனே நம்ம ஸ்ரீகுட்டனும் அதே மாளவிகாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவங்களும் அவங்க தும்பி வரைஞ்ச அதே பேப்பரை கொடுத்து தன்னோட ஸ்கூல் லவ் பத்தி சொல்லும் போது அன்னைக்கு ஒரு கோவத்துல அரைஞ்சதுனால மன்னிப்பு கேட்கிறாரு. அவங்க அன்னைக்கு அதை மறந்ததாகவும் இப்போ கூட உங்க மேல ஃபீலிங் இருக்கிறதாவும் பெரியடோருக்கு வரும்போதெல்லாம் உங்களை பத்தி விசாரிக்கிறதாவும் அவங்க சொல்றாங்க. ஸ்ரீகுட்டனும் கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாவும் பொண்ணு பார்க்கறதுக்கு லீவ்ல இங்க வர்றதாவும் இது வரைக்கும் பொண்ணு கிடைக்காதனால இந்த தடவை பொண்ணை அந்த சம்மதம் முடிச்சுட்டு தான் நான் கல்ஃபுக்கே வருவேன்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்ததாகவும் சொல்றாரு. ஆனா இந்த தடவை ஓகே ஆயிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறதாவும் நம்ம மாளவிகா கிட்டவே சொல்றாரு. இங்க ஸ்ரீகுட்டனோட அப்பாவும் மாளவிகாவோட அம்மா கிட்ட நீங்க பீதாம்பரத்துக்கு ரிலேஷன் எனக்கு தெரியும், அவரு 25 வருஷமா இந்த ஊர்ல பிரசிடென்டா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மாளவிகாவோட அம்மாவோ அவர் இன்னைக்கு வரதா இருந்தது என்ன பிரச்சனைன்னு தெரியல அவர் வரலன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம பீதாம்பரமோ நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்லயே வேகமா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. அங்க
நம்ம ஆப்போசிட் கேண்டிடேட்டாக நிற்க வேண்டிய நம்ம சோமனும் இந்த தடவை நம்ம பீதாம்பரத்தோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிருன்றதுனால அவரை எதிர்த்து நிற்க ஆள் இல்லாதனால நிச்சயமாக இந்த தடவை அவர் தான் பிரசிடெண்ட்டாக ஆவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெடியை கொளுத்தி வெடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆம்புலன்ஸில் வந்து இறங்குற நம்ம பீதாம்பரத்துக்கிட்ட சோமனும் நீ உன் மேலே எந்தவித கேஸ் இல்லைன்னு சொல்லி பொய்யா நாமினேஷன் பண்ணதுனால உன்னோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது நான் நானுகுட்டன்னு ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்தா லோனுக்காக போட்டிருந்தேன். அவன் லோன் சரியாக கட்டாதனால பேங்க்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த லெட்டரை நீ திருட்டதுனால அந்த விவகாரம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்ல நம்ம சோமனும் நான் தான் திருடுன்னு ஒத்துக்கிட்டு இன்னும் உனக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு கேண்டிடேட் நீ நாமினேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்ல அவரும் இன்னும் 24 மணி நேரத்தில் நான் ஒரு கேண்டிடேட்டை கண்டிப்பாக நாமினேஷன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாரு. இங்கே மாளவிகா வீட்லேயோ ஸ்ரீகுட்டனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பும் போது ஸ்ரீகுட்டனோட அப்பாவோ 2 நாளில் ஒரு நல்ல பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாரு. அப்போ நம்ம ஸ்ரீகுட்டனும் போன உடனே நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே நம்ம பீதாம்பரமோ வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட நிற்கிறதுக்காக நாமினேஷனில் சைன் போட சொல்கிறாங்க. அவங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரி மினியோ சோமனோட சப்போர்ட்டர்னால இங்கே நடக்கிற விஷயத்த வாட்ஸ்அப்பில் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பீதாம்பரம் அவங்க ஒய்ஃபை ஃபோர்ஸ் பண்ணும் போது அவங்களும் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஜனங்களுக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலேயும் நீங்கள் கம்பல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண வேண்டியது வரும்னு சொல்கிறதுனால அங்கேருந்து நம்ம பீதாம்பரம் கிளம்புறாரு. இங்கே ஸ்ரீகுட்டனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே காரில் போயிட்டு இருக்கும் போது அவரோட தம்பி வாசுவுக்கு அவங்க லவ்வர் வர்ஷா கால் பண்ணி எங்கள் தாத்தா சாகத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறதுனால உங்கள் அண்ணனுக்கு சீக்கிரமாக பொண்ணு பாருங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணே ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமான விஷயத்த அவங்க கிட்ட நம்ம வாசு சொல்கிறாரு. அப்போ கார் ஓட்டிக்கிட்டு இருக்க அவங்க ரிலேஷன் ராதாகிருஷ்ணன் அங்கிளோ அவங்களோட ரிலேஷன் சோபா இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்களை பற்றி விசாரிச்சுட்டு முடிவெடுக்கலான்னு சொல்லி வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக அங்கே விடும்போது நம்ம ஸ்ரீகுட்டனோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம மாளவிகா ஃபேமிலியை பற்றி தப்பாக சொன்னால் கூட அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி நம்ம வாசு கிட்ட தைரியமாக சொல்கிறாரு. நம்ம ராதாகிருஷ்ணன் அங்கிளோ அவங்க ரிலேஷன் சோபாவோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே கதவை திறக்கும் போது ஒரு அழகான பொண்ணை நம்ம ஸ்ரீகுட்டன் பார்க்குறாரு. அவங்களே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ள வர நம்ம ஸ்ரீகுட்டனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மாளவிகா ஃபேமிலியை பற்றி விசாரிச்சுட்டு நல்ல விதமாக சொல்கிறதுனால அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போகும்போது நம்ம மாளவிகா ஃபேமிலியை ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கும் போது நம்ம சோபா வீட்டில் பார்த்த பொண்ணையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்ரீகுட்டன் மாளவிகாவுக்கு ஃபோன் பண்ணி நோன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மாளவிகா வீட்டுக்கு வர நம்ம பீதாம்பரமும் என்னோட எதிர்கட்சி சதி பண்ணி என்னோட நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ண வச்சதுனால இந்த தடவை பிரசிடென்ட் இதில் என்னால் நிற்க முடியல, அதனால எனக்கு பதிலாக நம்ம மாளவிகாவை நிற்க வைக்கலான்னு சொல்லும்போது அவங்க அம்மாவோ அவளோ பிஹெச்டி முடிச்சுட்டு லெக்சர் ஆகணும்னு ஆசைப்படலாம், அதனால அவங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஏற்கனவே எதிர்கட்சி சரி பண்ணதுனால தான் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு, இப்போ மறுபடியும் இன்னொரு ஹார்ட் அட்டாக்கை என்னால் தாங்க முடியாது, அதனால் நேராக இங்கிருந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன்னு சொன்ன உடனே நம்ம மாளவிகாவோட அம்மாவோ அவங்கள எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாளவிகாவை தனியாக கூட்டு போய் அவங்க அம்மாவோ நீ எப்படியோ பெரியலூர்ல தான் கல்யாணம் ஆகி ஆக போற, அங்கே நீ பிரசிடெண்ட்டாக உள்ளே போனால் எவ்வளோ கெத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மாளவிகாவோ இன்னும் மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கலன்னு சொல்லும்போது மாப்பிள்ளை உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தான், நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணி அவங்க ஒத்துக்குவாங்கன்னு சொன்ன உடனே நம்ம மாளவிகாவும் அதில் நிற்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதனால் நம்ம பீதாம்பரம் கொண்டு வந்த நாமினேஷன் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அங்கேருந்து நம்ம பீதாம்பரமும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மாளவிகாவோட அம்மாவுக்கு ராதாகிருஷ்ணன் அங்கிள் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனாலும் கூந்தலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலும் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே இதை கேட்குற மாளவிகாவோ சோகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம ஸ்ரீகுட்டனும் ராதாகிருஷ்ணன் அங்கிள் கிட்ட அவங்க ரிலேஷன் சோபா வீட்டில் பார்த்தா பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்கும் போது எங்கள் ரிலேஷன் சோபாவோட மூத்த பையனோட ஒய்ஃபு தான் அதுன்னு சொன்ன உடனே நம்ம ஸ்ரீகுட்டனும் அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு.
அதுக்கப்புறம் நம்ம ராதாகிருஷ்ணன் அங்கிள் கிட்ட நம்ம மாளவிகாவுக்கு ஃபோன் பண்ணி நோன்னு சொன்னோம், இப்போ எஸ்ன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் தப்பாக இருக்கும், அதனால் நம்ம தப்பாக கால் பண்ணி நோன்னு சொல்லிட்டோன்னு சொல்லலாமான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட ராதாகிருஷ்ணன் அங்கிளோ அங்கேருந்து காரை எடுத்துட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மாளவிகா வீட்டில் காட்டும் போது மாளவிகாவோ அவங்க ஸ்கூல்ல ஞாபகப்படுத்துகிற அந்த தும்பி வரைஞ்ச பேப்பரை நெருப்பில் கொளுத்திக்கிட்டு அவங்க அழுவுபடி நிற்கிறதோட எபிசோட் 1 முடிக்கிறாங்க.